இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் வழியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நான் வேதியராக பயிற்சி பெற்ற இந்த காலத்தில் எங்களுக்கு இயக்குனர் தந்தையாக ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருந்தார். அவர் பெயரை சொல்ல விரும்பல, ஒரு அருட்தந்தை. அந்த அருட்தந்தை ஆண்டுக்கு ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவார். அங்கே ஒரு பணி நிமித்தமாக போயிட்டு வருவார். ஜெர்மனிக்கு போயிட்டு வருவார். அவர் அங்கே செல்லுகின்ற பொழுது அவர் தங்குகின்ற இடம் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் அந்த இருக்கின்ற காணிக்கை மாதா சபை சகோதரர்களுடைய இல்லத்தில் தங்குவார். அவர் போயிட்டு, இது அவரே சொன்ன நிகழ்வு, இது தங்குவாராம். அப்படி ஒரு முறை அவர் தங்கியிருக்கின்ற பொழுது அன்னை தெரசம்மாவும் அங்கே தங்கியிருந்தாங்களாம். அப்போது இவங்க ஃபாஸ்ட் சிஸ்டர்ஸ்லாம் அன்னைக்கு இரவு பேசிட்டு சரி படுக்க போயிருக்காங்க, தூங்குறதுக்கு போயிருக்காங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அன்னை தெரசம்மாவை போய் அவங்க ரூமில் போய் பார்க்குறாங்க. தெரசம்மா அவங்க ரூமில் இல்லை. எல்லாருக்கும் ஒரே பதட்டம். எங்கே போனாங்க அம்மா, எங்கே போனாங்க அம்மா, அம்மா எங்கே போனாங்க? அந்த கான்வென்ட்டு அல்லோலகரோட படுது. எங்கே போனாங்க சுற்றி முற்றி தேடி அலைகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கழிவாயெல்லாம் போய் பார்க்குறாங்க, பாத்ரூம் போய் பார்க்க. ஒரு வயசானவங்க இல்லையா, ஒரு வழிக்கு வந்துட்டாங்க என்ன ஆகுதோ சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு இடம் பாக்கி உள்ள தேடுறாங்க. இறுதியாக ஒருவேளை இங்கே போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு தேடுறாங்க. தெரசம்மா அங்கே தான் இருக்கிறாங்க. அது எந்த இடம்னா கிச்சன், சமையல் கூடத்தில் அன்னை தெரசம்மா டீ போட்டுட்டு இருந்தாங்களாம். உடனே சிஸ்டருங்களாம் போய், என்னங்கம்மா நீங்கள், உங்களுக்கு டீ வேணும், நம்ம எவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்களே, ஒரு வாட்ச் சொன்னால் அவங்க போட்டு கொடுக்க போகிறாங்க, இந்த பனியில் இந்த குளிரில் எதுக்குமா நீங்கள் என்று சிஸ்டர்ஸ் சொன்னாங்களாம். அதற்கு அன்னை தெரசம்மா சொன்னாங்களாம், ஏன் அவங்களுக்கு குளிராதோ என்று அம்மா கேட்டாங்களாம். ஏன் அவங்களுக்கு குளிராதா? நமக்கெல்லாம் ஒரு நம்ம வேலைலாம் முடிச்சுட்டு எப்போ தூங்குனாங்களோ அவங்க, இந்த விடிய காலம் அவங்க எழுப்பலாமா, அவங்களுக்கு கொடுறாது என்று அம்மா சொன்னாங்களாம். அன்னை தெரசா சகோதரர்களே, அவங்க எங்கேருந்து யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு வேலைக்காரங்க ஏன் அவங்க தொந்தரவு பண்ணணும், அதை நாம் செஞ்சுக்குவோமே. இந்த அமைந்த உள்ளம்தான், இந்த தாழ்ச்சியான உள்ளம்தான் இன்றைக்கு அவரை புனிதராக அந்த உலகத்திலே உயர்த்தியது. சகோதரர்களே, நற்செய்தி வாசகத்தை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ஏசப்பா மிகச்சிறந்த போதனை இன்னைக்கு கொடுக்குறாரு. நேற்று சொன்ன தியானம் சொல்லி நம்ம ஏசப்பா அரசராக அரசாழ்வார் என்று தான் எல்லாம் நம்பினாங்க. அப்படி அவர் அரசராக வரும் அந்த நேரத்தில் நம்ம எப்படி வாங்கலாம்? நம்ம அவர் கூட ஒரு அரசாட்சியில் அரசவையில் பங்கு பெற்று நம்ம நல்லா ஒரு கோல் வச்சலாம் என்று தான் அவங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க. இதுக்காக தான் அவர் கூட எல்லாமே பயணித்தாங்க. நான் உண்மை, திருத்தர்கள் உட்பட எல்லாரும் தான் உண்மை தான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்லாமுக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வழியில் பேசிட்டு வர்றாரு. அப்போது ஜெபதேயின் மக்களான யாக்கோபும் யோவான் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. போதகரே, நீங்கள் அரசராக அரசுரிமை கொண்டு நீங்கள் வரும் பொழுது நாங்கள் யாக்கோபும் யோவானும் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும், உங்களுடைய வலப்புறம் ஒருவர் அமரணும், இடப்புறம் ஒருவர் அமரணும். இந்த பதவியை, இந்த பொறுப்பாக இந்த நிலையை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் என்று யாக்கோபும் யோவானும் ஏசப்பாட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே மற்ற 10 திருத்தூதர்களும் யாக்கோபு மேலேயும் யோவான் மேலேயும் அப்படியே கோபத்தை அப்படியே கேட்குறாங்க. அவன் மட்டும் முதன்மையான பதவி கேட்குறான் பாரு, அவன் மட்டும் எவ்வளோ பெரிய அதிகாரம் கேட்குறான் பாரு என்று அவங்க கேட்குறது தப்புன்னு இன்னும் உணரல. அவங்க கோபத்தை என்ன பண்ணுறாங்க, வெறி கோபமாக ஆகிறாங்க அவங்க. அப்போ ஏசப்பாவுடைய வார்த்தை இது, உங்களில் எவன் ஒருவன் முதல் ஆளா இருக்க விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணும், பணியாளராக இருக்கட்டும்.
உங்களில் எவன் முதலாளியாக இருக்க விரும்புகிறான் அவன் பணியாளராக இருக்கட்டும். முதன்மையானோர் கடைசியாவர், கடைசியான முதலாவர். மாநில மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு செய்வதற்கே இந்த உலகத்தில் வந்தாரே சொல்றாரு. சகோதரர்களே, எவன் ஒருவன் அமைந்த உள்ளத்தோடு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறானோ அவனைத்தான் கடவுள் உயர்த்துவார். ஆனால் தரிசனமா பாருங்க பார்ப்போம். அவர் போய் டீ போட்டாரு, அந்த அம்மா போய் டீ போட்டு அவங்க குடிக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, அவங்களுக்கு கொடுறாதா? அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? ஏன் அவங்க தொந்தரவு செய்ய நான் செய்கிறேன் என்று தன்னை தாழ்த்தியதால் தான் இன்னைக்கு உலகமே அவரை புனிதர்னு வச்சு கொண்டாடு. அன்னை மரியாள் இல்லையா? ஏதோ ஆண்டோடைய அடிமையான கடவுளுடைய பாதத்தில் அவங்க விழுந்தால்தான் இன்னைக்கு உலகமே அவங்க தாயின்னு கொண்டாடுது. தாழ்த்தின எல்லோருமே ஆண்டவரால் உயர்த்தப்பட்டனர். சகோதரர்களே, நாமும் நம்மை தாழ்த்துவோம். இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்கணும். நம்ம பேதுருடைய வார்த்தைகள் நம்ம எப்படி வார்த்தை தெரியுமா? வாசிக்கிறேன் பாருங்களேன். இன்னைக்கு முதல் வாசகம், உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைய வேண்டும். உங்க உள்ளம், நீங்க உடம்புலாம் தூய்மை அடைஞ்சா பத்தாது, உங்கள் ஆன்மா என்ன பண்ணணுமா? உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆன்மா, ஆண்டவருக்கான ஆன்மா தூய்மை அடையணும். நீங்கள் வெளி வேடமற்ற முறையில் என்ன பண்ணணுமா? சகோதர அன்பு செய்யணும். உள்ளவன் வச்சு வெளியவன் பேசணும். அது தாழ்ச்சி ஆயிடுமா? சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அப்புறம் என்ன பண்ணணும்? உள்ளார்ந்த வெளிவேடமற்ற அன்பை நீ எப்போ தாழ்ச்சியான உள்ளத்துடன் சகோதர நீ கொடுக்குறியோ அப்போ ஆண்டவனை உயர்த்துவார். இன்னும் பாருங்க பார்ப்போம். தூய உள்ளத்தோடு நீங்கள் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். தூய உள்ளத்தோடு ஆழ்ந்த அன்பு காட்டணுமா? வெளிவேடமற்ற அன்பு காட்டணுமா? எஸ்ஐயா 56 ஒரு வார்த்தை பாருங்க பார்ப்போம். உண்மையான நோன்பு பாருங்க. உங்கள் இனத்தவருக்கு உங்கள் முகத்தை நீங்கள் மறைக்காம வந்தீங்கன்னா அதான் உண்மையான நோன்பு ஆண்டவர் சொல்லுவார். எஸ்ஐயா 56 வரும் பாருங்க. சொந்தக்காரங்க வராங்க, உன் முகத்தை நீ அவங்களை காட்டுறியா? நீ உள்ளவன் வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று காட்டுவேன். முகத்துக்காரன் ஐயோ வாங்க வாங்க வாங்க, எப்போ நீங்கள் உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க வாங்க என்று முகத்துக்கு நேராக பேசுவேன். பின்னாடி போயிட்டு தான் பேசுவேன், ஐயோ சனியை வந்துட்டான் பாரு, எப்போத்தான் ஓடிய போனவன். வார்த்தையை பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு தெரிந்து பாருங்க பார்ப்போம். இதுவா வாழ்க்கை? உங்கள் இனத்தவருக்கு உங்கள் முகத்தை உண்மையாக ரெட்ட முகத்தை காட்டாதீங்க. நீங்க பாருங்க பார்ப்போம். வெளி வேடமற்ற முறையில் உங்கள் அன்பு இருக்கட்டும். வார்த்தை இன்னும் ஏன் தெரியுமா? நீங்கள் சாதாரண அழியக்கூடிய ஒரு வித்தால் ஒரு உயிரால் நீங்க பிறந்தவங்க கிடையாது. வார்த்தை, இயேசு ஆண்டவருடைய வார்த்தையானவரால் நீங்க மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறீங்க. வார்த்தையான ஆண்டவர் தன் ரத்தத்தை, தன் விலைமதி ரத்தத்தை கொடுத்து உங்களுக்கு திரும்ப உங்களை பிறக்க வச்சிருக்கார். அவருக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்க. அப்படி என்ன பண்ணுங்க? உண்மையான அன்பை, வெளிவேடமற்ற அன்பை, பணி செய்யும் உள்ளத்தை, அந்த உள்ளத்தை கடவுளுக்காக கொடுங்க. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பகுதி வாசம் பாருங்க பார்ப்போம். நம்ம மனுஷன் எல்லோருமே வயல்வெளி பூவை போன்றவர்கள், புல்லை போன்றவர்கள். எப்படி பூ இன்னைக்கு பூத்து சாயந்தரம் வதங்கி விழுது, அந்த மனுஷன் வாழ்க்கை தான். இப்படி வாழக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் தான் பெரியவன், எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும், எல்லாம் எனக்கு காலி கீழே கிடக்கணும் என்று பிறரை அழுத்தி அழுத்தி நான் மட்டும்தான் உயர்ந்தவன். எதுக்கே அந்த வாழ்க்கை? நம்மலாம் வயல்வெளி புல்லை போனவர்கள், காலையில் பூத்து சாயந்தரம் பூ காஞ்சி போய் அது அந்த வாழ்க்கை வாழணும். நம்ம இந்த வாழ்கிற காலத்தில் தாழ்ச்சியாக வாழ்வோம், உண்மையாக வாழ்வோம், வெளிவிட மேலும் அன்பு செஞ்சு வாழும் என்று இன்றைய நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார். சகோதரர்களே, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை கடவுள் நிச்சயம் உயர்த்துவார். எவன் ஒருவன் நான் தான் பெரியவன், எனக்கு கீழே தான் எல்லாம், நான் தான் டாப் என்று பிறரை ஏளனப்படுத்துகிறானோ நிச்சயமாக கடவுள் ஆசையை அவன் இழக்கான்னு அர்த்தம். நாம் கடவுளுடைய ஆசையை இழக்க வேண்டுமா? கடவுள் ஆசையை பெற வேண்டுமா? நம்மை தாழ்த்தினால் உயர்த்தப்படுவது உறுதி. தாழ்த்துவோம், உயருவோம். சந்திப்போம்.